இங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்ப மோடி அளவுக்கு போயிட்டாங்களா? மோடி அளவுக்கு போனாலும் என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? மோடி எல்லாம் என்ன பண்ண முடியும்? இல்ல அதான் ஒரே நாள் ஒரு ஸ்டேட் எலெக்ஷனே நீங்க ஒரே நாள்ல நடத்த முடியல. இப்ப நாடு முழுவதும் ஒரே தகவல் எப்படி இருக்க முடியும்? ஏடிஎம்கே அப்படின்ற கட்சி இன்னைக்கு gone. இப்பதான் இவங்களுக்கு தெரியுது நாங்க பாம்படாதுன்ட்டு. போட்டு இவனுங்க அந்த ரெண்டு பையர்ஸும் ஒரு செல்லர் இருக்காங்களே, இவனுங்க ரெண்டு பேரும் போய் ஹெவியா காசை கூட கொடுத்துருக்கலாம். அதோட மாரிதாஸ் போன்ற ஆட்கள்லாம் விட்டு கதையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இவரு அமைச்சரெல்லாம் பிடிச்சி இழுத்து நீங்க வேணா கேஸ் போடுங்க. டிப்ளமேட்டிக் வீசானா என்னன்னு தெரியாதுன்னா உருட்டிட்டு இருக்கானுங்க. மூத்த பத்திரிகையாளர்லாம் வந்து பேசுறாங்க இதை பத்தி. அவங்க அறிவு வேணா. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ். இல்ல ஆர்பி உதயகுமார் இன்டர்வியூ கொடுத்தப்ப கூட எங்களுக்கு மோடி ஐயா இருக்காரு, எப்படியும் 2029 வந்துருவோம். மோடி எல்லாரும் ஊர்ல மாறு வேஷம் போட்டு போய் ஓட்டு போடுறாரா? இல்ல அதான் அவன் இங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்ப மோடி அளவுக்கு போயிட்டாங்களா? மோடி அளவுக்கு போனாலும் என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? மோடி எல்லாம் என்ன பண்ண முடியும்? இல்ல அதான் ஒரே நாள் அழிச்சிட்டு வேற கிரகத்துல இருந்து கொண்டு வந்து ஆள் போட்டு ஓட்டு போட வைக்க போறாரா? ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவாங்க. எப்படிங்க ஒரு தேர்தலை ஒரே நாள்ல நடத்த முடியல? தமிழ்நாட்டுல நடத்துறாங்க, கேரளாவில் நடத்துறாங்க, பெங்கால்ல எத்தனாவது கட்டமா தேர்தல் நடத்துறாங்க? 5 கட்டம் 6 கட்டம். பின்ன ஒரு ஸ்டேட் எலெக்ஷனே நீங்க ஒரே நாள்ல நடத்த முடியல. இப்ப நாடு முழுவதும் ஒரே தகவல் எப்படி இருக்க முடியும்? அது அவங்களுக்கும் தெரிய முடியாதுன்ட்டு சும்மா உருட்ட வேண்டியதான். இல்ல இது எதுக்கு குஷிப்படுத்துறதுக்கா இல்ல ஆற்றாமையா? ஆற்றாமைதான். இப்போ இன்னொரு கோஷ்டி இருக்குல்ல, இப்போ ராஜேந்திர பாலாஜி, நீங்க சொன்னீங்களா அவர் பேர் என்ன? உதயகுமார், ஆர்பி உதயகுமார். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர், அவங்க எல்லாம் டிஎம்கேக்கு விட்டு போட்டுருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தாவேக ஆட்சியை கவிழ்ந்து நீ சொல்றீங்க, நீ எடப்பாடிக்கு கோபம் தான் சொல்லணும். புரியுதுங்களா? அவர் என்ன பண்றாரு? ராஜேந்திர பாலாஜி பிஜேபிக்கு பிட்டு போட்டாரு, சேர்த்துக்கல, இப்ப இங்க போடுறாரு பிட்டு, அவ்வளவுதான். ஏடிஎம்கே அப்படின்ற கட்சி இன்னைக்கு gone. இங்க உள்ள அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அப்போ ஒரு சில பேரு தாவேகாவை தேர்வு செய்யறாங்க, ஒரு சில பேரு திமுகவை தேர்வு செய்யறாங்க. அதுதான் எடப்பாடி மட்டும் தனியா, எப்படி ஓபிஎஸ் நின்னாரு அது மாதிரி எடப்பாடி மட்டும் தனியா நிப்பாரு. ஆதவர்ஜுனா இடையில ஒரு மேடையில் பேசும்போதும் டிவிகேங்கிறது இன்னொரு அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசினாப்ல. அதே மாதிரி நம்ம புகழேந்தி அவர்கள் பேசும்போதும் நான் வந்து தாவேகா இந்த இணைப்பு விழாவுக்கு போயிருந்தேன், அங்க போனா எனக்கு ஒரு அதிமுக ஆபீஸ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இது தாவேகாவுக்கு பெரிய இழப்பா இருக்காதா? தாவேகாவுக்கு யாரு வேணாலும் கட்சியில சேரலாங்க. எந்த உலகம் முழுவதும் உள்ள கட்சியை பார்த்தீங்கன்னா நமக்கான தனித்துவம் அதான். தனித்துவம்ன்றது கட்சி வந்து கொள்கை, தலைவர், எங்களுடைய கொள்கை தலைவர்கள், கோட்பாடு, இது வந்து தனித்துவம். இதுல யாருமே கிட்டவே வர முடியாது. கட்சின்னு வரும்போது யார் வேணாலும் சேருவாங்க. திமுகலையும் சரி, அதிமுகலையும் சரி, எந்த கட்சியான பிஜேபியா இருக்கட்டும், எது கட்சி, எல்லா தரப்பான மக்கள் தான் இருப்பாங்க. அப்ப அதை நீங்க ஒன்றும் இது பண்ண முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. இல்ல இல்ல அந்த அவர் புகழேந்தி சொன்னது இன்னும் கொஞ்சம் ஒரு வேற ஒரு டோன் தோணுச்சு. இல்ல அதுல நான் உள்ள போன உடனே எனக்கு அதிமுக அலுவலகத்தை பார்த்த மாதிரி இருக்கு. அவருக்கு அப்படி தோணி இருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் பழைய நண்பர்களா இருந்தாங்க, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் சார், இப்போ இடைத்தேர்தல்ல நான் மீசையை எடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்லி ஆர்எஸ் பாரதியா? ஆமா, மீசை வைக்க சொல்லுங்க. வச்சாதானே எடுக்க முடியும். ஆமா, வரைஞ்சிட்டு வந்தா இடைத்தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல்ல தாவேகானுடைய நிலைப்பாட்டில் இல்ல உள்ளாட்சி தேர்தலில் அந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக ஒருவேளை அதிமுகவை அவங்க கையகப்படுத்துறாங்கிற பேசுறாங்க. ஏங்க, இந்த உள்ளாட்சி தேர்தலை விட, பார்லிமெண்ட் தேர்தலை விட, பொது தேர்தல் தான், அசம்பிளி எலெக்ஷன் தான் முக்கியம் ஒரு கட்சிக்கு. உட்கட்டமைப்பு இல்லாம 108 சீட் வாங்கணும். 3,25,000 பேரு, அதாவது தாவேகாவுடைய ஆபீஸ் பேரர் மட்டும். இந்த அளவுக்கு அடிப்படை உறுப்பினர்கள் இல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது 2ஆம் கட்டம் கூட சொல்ல முடியாது, மொத்த நிர்வாகிகள், தாவேகாவுடைய மொத்த நிர்வாகிகள் 3,25,000 பேரு. ஒவ்வொரு வார்டுல இருந்து பூத் வரையும் இந்த அளவுக்கு நம்பர் எந்த கட்சியில அங்க இருக்காங்க? உட்கட்டமைப்பு சும்மா கதை. இவர் வந்து ஆர்எஸ் பாரதி தானே சொல்றீங்க நீங்க? அவரு போன வாரம் அப்படி சொன்னாரு. இப்ப இந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பேசினார் பாத்தீங்களா?
நாங்க செத்த பாம்பு இவ்வளவு நாள் அடிச்சிருந்தோம், ஆமா ஆமா, நாகப்பாம்பு வந்திருக்குன்னு இப்பதான் தெரியுது. அட பாவி, இதை கண்டுபிடிக்கிறதே இவ்வளவு நாள் ஆச்சு அவங்களுக்கு. ஆட்சி அமைச்சு 2 மந்திரி சபை முடிச்சுட்டு இப்ப பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்க போகுது. இப்பதான் இவங்களுக்கு தெரியுது நாகப்பாம்புடாதுன்ட்டு. போட்டு போட்டு போட போதுதான் வந்து விஷம் தெரியுது. இவ்வளவு நாள் இப்ப உங்களுடைய யாருடைய தப்பு? உங்க யாரும் சித்தப்பா அடிக்க சொன்னாங்களா? ஒவ்வொரு மேடையிலையும் தமிழக முதல்வர் சொன்னாரு, ரொம்ப தெளிவா சொன்னாரு, இது தாவைக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே, 2 பேருக்கு தான் போட்டியே என்பது. அப்பெல்லாம் நீங்க வேற எங்கேயோ டெல்லி பக்கம் பார்த்து இருந்துட்டு இப்ப வந்து ஆகா நாகப்பாம்பு நல்ல பாம்புனா என்ன அர்த்தம்? இல்ல உள்ளாட்சி தேர்தலில் மேக்சிமம் சின்னத்துக்கு பெரிய வேல்யூ இருக்குமா? சின்னத்துக்கு பெரிய வேல்யூங்க இந்த சின்னம் உள்ளாட்சி தேர்தல். ஆமா, இல்ல இப்போ ஒரு சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டோம்னா என் மச்சான் நிக்கான், என் மாப்பிள்ளை நிக்கான், அதையும் தாண்டி இப்ப எங்க ஊர்ல வந்து மொத்தம் 200 ஓட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 200 ஓட்டுல 60 ஓட்டு தாவேக்காங்க 2 வருஷம் கழிச்சு. இல்ல அதுல இப்போ ஊருன்னு எடுக்காம இப்ப 2 ஊர் சேர்ந்து இருக்கும்ல, ரைட்டு, அதுலயே தான் சொந்தக்காரன் தானே இருப்பான். விசிலுக்கு போடுற மாப்பிள்ளை விசில் நீதாரு, சரி போட அவருக்கு. இது வந்து தாவேக்கா என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம், ஒரு அரசியல் கட்சியா நீங்க பார்க்க கூடாது, ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம். அந்த மக்கள் இயக்கம் வந்து ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து ஒவ்வொரு அறிவிப்புகளும் அரசோட நடவடிக்கைகளையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அது அப்படி இருக்கும்போது they will go for எல்லா மக்களுக்கும் நல்ல ஆட்சி வரணும்னு தானங்க ஆசை. பழனியில அந்த டெண்டர் விட்டுருந்தாங்கல்ல, அதுல சர்பதிவாளர் ஒரு நாள் விடுமுறையில வந்து அந்த 100 கோடியை 2 கோடி மதிப்புக்கு வெளியிட்டு, இதுல அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. அது உண்மை நிலவரம் என்ன? சரி, அது வந்து டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, ஏப்ரல் நினைக்கிறேன், ஏப்ரல் 2026, அதாவது தாவேக்கா அரசு அமைவதற்கு முன்பே இவங்க போய் கோர்ட்ல கேட்குறாங்க, இது மாதிரி இந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். அந்த கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. என்ன வருது? எதுவும் சட்ட சிக்கல் இல்லை என்றால் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. அந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். சட்ட சிக்கல் இல்லை என்றால் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஐ திங்க் ஜூலை மாதம்னு நினைக்கிறேன். ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஜாயின்ட் கமிஷனர், அந்த பகுதியோடைய ஹெச்ஆர்என்சி ஜாயின்ட் கமிஷனர் சார்பதிவாளருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இல்லைங்க, இந்த சர்வே நம்பரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புறாரு அந்த சார்பதிவாளருக்கு. இதுவரையும் கரெக்டா நடந்தது. அந்த லோக்கல் சார்பதிவாளர் எங்கேயோ ஒரு நாள் வெளில போறாரு. அப்போ ஜஸ்டின் மணிகண்டன் நினைக்கிறேன் அப்படின்னு கொடைக்கானலை சேர்ந்த ஒரு சார்பதிவாளர் வர்றாரு. அவர் வந்து வேகன்சி போடுறது இயற்கை தான். ஒருத்தர் 40 ஒரு அடிஷனலா இவரை நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது மாதிரி வந்தாரு. ஒரே நாள்ல வர்றாருல, அது வேற இல்ல, எப்பவுமே அப்படிதான் நடக்கும். இங்க நானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் போகும்போது அந்த சார்பதிவாளர் லீவ்ல போயிருக்காங்க. அதனால இவர் இன்னைக்கு அடிஷனா வந்திருக்காரு. ஒரு 5 மணி நேரம் அவர் பார்ப்பாரு, மறுபடியும் அவர் ஆஃபீஸ் போயிடுவாரு. இது நடக்கும், இது எல்லா இடத்துலையும் நடக்கும். அந்த நேரத்தில் இது நடந்திருக்கு. இதுல நான் வந்து யாருமே புனிதப்படுத்தல. அந்த சார்பதிவாளர் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா தெரியாம கூட பண்ணியிருக்கலாம். இவனுங்க அந்த 2 பையர்ஸும் ஒரு செல்லர் இருக்காங்கல்ல, இவனுங்க 2 பேரும் போய் ஹெவியா காசை கூட கொடுத்துருக்கலாம். ஆனா தவறு நடந்ததுன்னா நடந்தது. அதை எதுக்கு மறுத்துக்கிட்டு மூடி மயக்கணும்னு அவசியம் இல்லை. தவறு நடந்தது. நடந்த உடனே என்னாச்சு? உடனே கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த அந்த பத்திரப்பதிவை கேன்சல் பண்ணாங்க. கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர் போட்டு அவரையும் சேர்த்துட்டாங்க. யார? சார்பதிவாளரும் அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அப்ப ஒரு அரசு இதை தானே செய்ய முடியும். இல்ல, லேண்ட் வாங்கினது யாருன்னு வெளியிடலன்றாங்க. யாரு? அவன் தானே ஏவனா இருப்பான். ஆமா. இது பேர் வந்து பாத்தீங்கன்னா முருகதாஸ். இவர் வந்து விழுப்புரத்தை சேர்ந்தவர். இவர் தான் வந்து முக்கியமான மேன். அந்த 100 வருட பழமையான அந்த ட்ரஸ்டுக்கு இவர் தான் உரிமை கோருறாரு. இவர் உரிமை கோரி இவர் தான் நிற்கிறாரு. மொத்தம் 3 பேருமே ஃப்ராடு. அதுக்கு அடுத்தது வெள்ளத்துறை, இவர் வந்து உடுமலை சேர்ந்தவர். அதுக்கு அடுத்தது சேதுபதி, இவர் வந்து பழனி. இவங்க 2 பேரும் தான் வாங்குறாங்க. இப்பவும் தப்பிச்சிட்டீங்கன்ற சுப்பிரமணியன் அப்படின்னு வேற எதுவும் கிறிஸ்டியன் பேர்லாம் வரல. அதையும் உங்களுக்கு சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து ஜஸ்டின் மணிகண்டன், அவர் வந்து சப் ரெஜிஸ்டர். அதுல வந்துருச்சு கிறிஸ்டியன். இதுல என்னன்னா, இவங்க ட்ரை பண்ணிருக்கானுங்க, மாட்டிக்கிட்ட பிறகு they were filed எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் நம்பர்
0151 ஆஃப் 2026 பழனி அடிவாரத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டே பண்ணியாச்சு. இதில் அந்த சப் ரெஜிஸ்டரும் வந்திருக்கு. அவர் வந்து யோகியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை அவருக்கு தெரியாமல் கூட நடந்திருக்கலாம், எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நிலம் வந்து மீட்கப்பட்டதுல அதோட மாரிதாஸ் போன்ற ஆட்கள்லாம் விட்டு கதையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இவரு அமைச்சரெல்லாம் பிடிச்சி இழுத்து நீங்க வேணா கேஸ் போடுங்க, போட்டா போச்சு, நான் வந்து ப்ரூஃப் கொடுக்குறேங்கிற போட்டா போச்சு போட்டா போச்சுன்ற. அதான் சார், இப்போ அமைச்சர்கள் 2 பேர் ஃபாரின் போனதுல அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அவங்க வாங்கல. எந்த எந்த அறிவுஜீவி இந்த கதையை அழுத்தி விட்டது கேட்கிறேன். டிப்ளமேட் பாஸ்போர்ட்னா என்னங்க இந்த சொல்றாங்கல்ல, இந்த கதை சொல்றாங்களா அவங்க, டிப்ளமேட் பாஸ்போர்ட்னா என்னது? மத்திய அரசினுடைய அந்த இவங்களுடைய அமைச்சர்களுடைய டிராவல் ஹிஸ்டரியை வாங்குறது. நோ, தயவு செய்து டிப்ளமேட் பாஸ்போர்ட், டிப்ளமேட் விசா ரெண்டு இருக்கு. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படின்றது நம்ம நார்மலா ப்ளூ கலர் இருக்குன்னா அது ரெட் கலர் இருக்கும். அது வந்து அரசு முறை பயணமாக, இன்னொரு அரசு தொடர்பாக, புரியுதுங்களா? ரொம்ப யாரு இப்படி என்ன கதை கட்டி விடுறான்னு தெரியல, சிறப்பு தோணுது. அரசு முறை பயணமாக நான் ஒரு அமைச்சராகிய நான் வந்து அமெரிக்க அரசு கூட எனக்கு ஏதாவது வேலை இருக்கு, அவர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள், நான் இங்க அமெரிக்க அரசோட நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போறேன் அப்படின்னு இருங்க. அப்படின்னும் போது நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எச்ஏ ஹோம் அஃபேர்ஸ்க்கு நான் எழுதணும். அவங்க இதை பார்த்துட்டு ஒரு பாஸ்போர்ட் தருவாங்க. எந்த இது வருவாங்க? ரெட் கலர் பாஸ்போர்ட் தருவாங்க. அது பர்மனன்ட் பாஸ்போர்ட் கிடையாது. அந்த அரசு முறை விழாவை முடிச்சுட்டு அந்த அரசு முறை பயணத்தை முடிச்சுட்டு வந்தோடனே நான் இந்த பாஸ்போர்ட்டை என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும், திருப்பி எம்ஹெச்டே கொடுத்துடணும். புரியுதுங்களா? இந்த அடிப்படை அறிவும் இந்த அடிப்படை புரிதலும் இல்லாம இவங்க கதை கட்டிக்கிட்டே இருக்காங்களேங்க. இல்ல அப்ப அவங்க ஏன் அங்க இருந்து அந்த அங்க உள்ள இன்சார்ஜ் வந்து ஏன் இது போட்டாங்க, மெமோ கொடுத்தாங்க? யாரு மெமோ கொடுத்தா? அப்படியுமே நியூஸ் போட்டுருந்தாங்க. நியூஸ் தாங்க, பொய்ங்க அது. இப்போ நம்ம அசியூம் பண்ணிப்போம், இங்க இருந்து அமைச்சர் ராஜ்மோகன் எங்க போனாரு? அமெரிக்கா போனாரு. ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க இல்ல? கேக்குறேன், இல்ல எதுக்கு போனாரு? அங்க ஃபெட்னான்ற ஒரு அமைப்பு, அது அரசு அமைப்பு, அது இல்ல அரசு அமைப்புன்னு கேக்குறேன். அமெரிக்க தூதரகத்துக்கு சொந்தக்காரங்க. ஒருவேளை அமைச்சரா இருக்கிறவங்க ஃபாரின் போனாலே அது கிடையாது. அமைச்சரா இருக்கிறவர்கள் வெளிநாட்டிற்கு சுற்றுலாவாக போனாலும், மருத்துவத்திற்கு போனாலும், உறவினர்களை பார்க்க போனாலும், இல்ல அங்க உள்ள வர்த்தகர்களை பார்க்க போனாலும் உங்களுடைய ப்ளூ பாஸ்போர்ட் தான். ஓ, அப்ப கீர்த்தனா அவங்க போனது இல்ல. அதுதான் நான் சொல்றேனுங்க, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாதவன், டிப்ளமேட்டிக் வீசானா என்னன்னு தெரியாதவன் உருட்டிட்டு இருக்கானுங்க. மூத்த பத்திரிகையாளர்லாம் வந்து பேசுறாங்க இதை பத்தி. அவங்க அறிவு வேணாம், கொஞ்சமாவது அறிவு வேணுமா வேணாமா? அது இந்திய உள்துறை அமைச்சகம் கொடுக்கிற ஒரு பாஸ்போர்ட். அது ஒன்லி அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு தான். 2 அரசும் சந்திச்சா மட்டும்தான் அது அரசு சார்ந்தமா. இந்த அரசும் அந்த அரசும் ஒப்பந்தம் போடுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இல்லைன்னா ஒரு தூதரா போறாங்க. அப்பதான் அது இவங்களுக்கு எந்த அடிப்படை அறிவும் இல்ல, புரிதலும் இல்ல. அப்ப அங்க இருந்து எந்த மெமோவும் வரல, எந்த எப்படிங்க வரும்? எப்படி வரும்? எந்த அடிப்படையில வரும்? இவ்வளவு பெரிய பொய் செய்திகள் எல்லாம் எப்படி ஒரு சேலஞ்ச் பண்றேன், எப்படி இவ்வளவு பெரிய பொய் செய்திகளை போட முடியுதுன்ற. நேத்து ஒரு பொய் செய்தி பாத்தீங்களா இல்லையா? என்ன? இந்த ஒருத்தர் ஏதோ கட்சிக்காரர் வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு. ஆமா ஆமா ஆமா, அவரை கட்சி விட்டு நீக்கிறாங்க. வீராசாமி கட்சி விட்டு நீட்டாங்கன்னு ஒரு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது வேற விஷயம். ஆமா, கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னு வந்துருந்துச்சு நியூஸ். எங்க நீக்கிட்டாங்க? நான் இன்னைக்கு காலையில கூட பார்த்தேன் அந்த நியூஸ். கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா அப்படின்னு. நேற்று என்டிவில போட்டு முடிச்சு விட்டாங்களே. எதுக்கு இப்படி பொய் செய்தி சொல்லணும்? புரியுதுங்களா? டிப்ளமேட் நான் வந்து நல்ல வேலை நீங்க இதை கேட்டீங்க. எவனோ இதை பத்தி சரி அமைச்சர்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொய் செய்தி. இது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம ஒரு தற்கொலை கிளப்பி விடுது. கேட்டுட்டும் வர்றதில்லை. என்ன அது அப்படின்னு. சரி, இப்போ இந்த டெண்டர் விஷயத்துல அறப்போர் இயக்கம் பத்தி பேசியிருந்தீங்க. இடையில அறப்போர் இயக்கம் இதே மாதிரி 2 வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தொடர்ந்து தாவேகா அரசுல இந்த மாதிரி டெண்டரை வந்து குறுகிய காலத்துல வெளியிட்டுட்டே இருக்காங்க. திருநெல்வேலியிலையும் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க, வெளியிட போறாங்கன்னு இருக்காங்க. திருநெல்வேலியில ஒண்ணு வெளியிட்டதா சொன்னாங்கல்ல.
வெளியிட போறாங்கன்னு சொன்னாங்க. தரப்பூர் சொன்னதுக்கு அப்புறம் ஈவன் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் உள்ள டெண்டர்ஸை கூட ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து 19ஆம் தேதி ஜூன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. அதை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சென்னை கிரேட்டர் கார்பரேஷன்ல டெண்டர் விடப்பட்டிருக்கு ரோடு வேலைக்கு. போன வருடத்தை விட இந்த வருடம் 25% 30% அந்த டெண்டர் வேல்யூ கம்மியா இருக்குது. ஒரு ரோட்டை வந்து வெட்டி எடுக்கணும், அதுக்கு 25 லட்சம் போன வருஷம் கோட் ஆயிருக்கு, போன வருஷம் அவார்ட் ஆயிருக்கு. அதே வேலைக்கு இந்த வருஷம் 19 லட்சத்துக்கு டெண்டர் வந்திருக்கு. வருஷம் ஏற தானங்க செய்யும். எப்படிங்க 25% இறங்கும், எப்படி 30% இறங்கும்? இதான் பார்ட்டிமெண்டா போயிருந்துச்சு. அது இல்லைன்னா டப்புனு விலைவாசி இறங்கி போச்சு. ஸோ இந்த அரசு லஞ்சத்தை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. சரி, அப்புறம் தொடர்ந்து இப்போ இவர் அருண் IPS இடமாற்றம், அப்புறம் உமாநாத் இடமாற்றம்லாம் என்ன காரணம் உண்மையிலேயே? அவங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அரசு ஊழியர்கள்லாம் மேக்சிமம் திமுகவினுடைய கொஞ்சம் சார்பு நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு தான் இருந்துச்சு. எல்லாருமே அப்படி தான் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் களையப்பட்டது பெர்ஃபார்மன்ஸ் சரிஞ்சிருக்காது. நம்ம ஜோசியெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் சரிஞ்சிருக்காது, அதனால மாற்றிருப்பாங்க தானே. ஏன்னா காலையில் கை கொடுக்குறாரு, அடுத்த கொஞ்ச நேரத்தில் உமாநாத்துக்கு தெரிய வரும்போது விஷயங்கள் தெரிய வரும்போது அவ்வளோதான். அதான் இதுதான் மெசேஜ். நீங்க சரியாக நடந்து கொண்டீர்களானால் அரசு உங்களை சரியாக நடத்தும். நீங்க தவறு பண்ணினீர்களோ அதற்கான தண்டனைகள் உங்களுக்கு வழங்கப்படும். அவ்வளவுதான். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.